அக்டோபர் 1/10/2024 காலை 3 மணி வடமலைப்பேட்டையிலிருந்து திருச்சானூர் நோக்கி நமது பக்தர்கள் பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 13 கிலோமீட்டர் சரியா இவங்க தங்கியிருந்த மண்டபத்துலேருந்து அந்த திருச்சானூர் அலமேல் மங்காபுரத்தில் இருக்க மண்டபத்துக்கு இவங்க போகிறதுக்கு 13 கிலோமீட்டர். ஸோ 3 மணிக்கு கிளம்புனா தான் அவங்களால காலையில் ஒரு 6 to 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆகிட்டு அவங்க குளியல் அந்த மாதிரியான விஷயம்லாம் முடிச்சுட்டு திருச்சானூர் அலமேல் மங்காபுரம் தாயாரை தரிசனத்துக்காக போவாங்க. போயிட்டு வந்த உடனே இந்த கோவிந்த நாம பக்த ஜனசபா இவங்களோட 16ஆம் ஆண்டு பாத யாத்திரை இந்த இடத்துலயே குழுவை பிரிச்சுடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் அலிப்பிரி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரூம் எடுக்கிறவங்க தனியாக ரூம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தரிசன நேரம் தனித்தனியாக இருக்கும். மலை ஏறுறவங்க சிலர் ரெஸ்ட் எடுத்து ஏறுவாங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு இந்த மாதிரியான ஒரு மண்டப வசதியெல்லாம் அந்த இடத்துல இருக்காது. ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்றதுக்காக இங்கே அலமேலு மங்காபுரத்துலேயே இந்த பாத யாத்திரை குழுக்களுக்கான அனைத்து எண்டுன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஃபைனல் தான் சொல்லுங்களேன், ஃபைனல் என்ட்ரு ஆகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த செரமனி முடிச்சிடுவாங்க, ஃபைனல் செரமனி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத யாத்திரைக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதிரியான உதவிகள்ன்றதை விட உபயம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டாக இதுக்கு இறங்கி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு இதுக்கு என்ன சொல்கிறது, மரியாதைன்றதை விட வேறு ஏதாவது வார்த்தை தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சால்வை போட்டு அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கையில் கொடுத்து ஸோ சிறப்பித்தலான நிகழ்ச்சி இங்கே தான் நடக்கும் திருச்சானூரில். ஸோ அதை நம்ம லைவ் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைவ் வீடியோஸ்லாம் இங்கே நேராக பார்க்கலாம். ஏன்னா அது அதிக நேரம் போகிறதால நம்ம வீடியோவாக எடிட் போடாமல் டேரெக்டாக யூடியூப் லைவே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த லைவ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகிறவங்க காலையில் முதல் தரிசனத்துக்கே போயிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டலாக 287 பேர். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர்கிட்ட ஏர்லியராகவே ரீச் ஆகிடுறாங்க. பிஃபோர் 7 ரீச் ஆகிடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அலமேலு மங்காபுரம் கோவில் தெரியும் இங்கேருந்து. ஸோ அங்கே ரீச் ஆகிடுறாங்க. இதுதான் பக்தர்கள் அவங்களுடைய எண்டு செரமனி பண்ணக்கூடிய மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சிற்றுண்டியும் தயார் நிலையில் இருக்குது, டிஃபன். ஸோ சீக்கிரம் வந்தவங்க அவங்க என்ன சொல்கிறது, காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அலமேலு மங்காபுரம் தாயார் அவர்களை தரிசனம் செய்ய ஏர்லியராக போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு பெரும் ஒரு ஆர்கனைசராக இருந்த திரு சக்தி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர்களுக்கும் இப்போ தான் விஷ் பண்ணோம். இந்த டைமில் தான் அது வீடியோவில் இருக்கும். இவர் தான் திரு சக்தி, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கெல்லாம். இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாருங்கள், ஏற்கனவே வந்தவங்க ரெடி ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இருக்கவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க 4 நாளாக பயன்படுத்தக்கூடிய பெருமாள் சாமி அவர்களுடைய படம். இந்த படத்தை தான் 4 நாளும் பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. பக்தர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஃபைனல் 4 நாள் நம்ம எப்படி இந்த வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாம் ஃபைனல் விடுவோம், அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாரோட முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க அந்த 4 நாள் வேண்டுதலில் நடந்து வந்த திருமலையை இன்றைக்கி ஏற போகிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாக தான் தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அலமேலு மங்காபுரம் தாயார் அவர்களை பத்மாவதி தாயார் அவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே திருப்பதிக்கு போவாங்க. ஸோ அந்த கோவிலோட கிழக்கு கோபுரம் தான் இப்போ பார்த்தீங்க. இதுதான் கிழக்கு மாட வீதி. பக்தர்கள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே திரு சக்தி அவர்களும் திரு சிவா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாத யாத்திரையினால் வந்து எந்த மாதிரியான நன்மைகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே வந்து விளக்குவாங்க. சில சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கான விளக்கமாகவே இந்த வீடியோ அந்த பேட்டி அமைஞ்சிருக்கோம். விரைவில் வந்து திரு கேவிஜி சாமி அவர்களும் வந்து பேட்டி கொடுக்க உள்ளார் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக அவருக்கு வந்து 4 நாளாக வந்து நடந்து வந்ததுனால அதிகமாக இந்த ஸ்பீச் அவர் தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் தான் வழி நடத்த விடுவார். ஸோ அப்படின்னும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் வந்து ஈஸியாக பேச. கோவிந்த நாம பக்த ஜனசபா பாத யாத்திரை 16வது ஆண்டு. எங்கள் பாத யாத்திரையில் அண்ணன் சக்தி இவர் இல்லைன்னா பாத யாத்திரையே இல்லை. இவர் வந்து அண்ணன் ஆனந்தமாக தான் இருப்பார் எப்பவுமே. அவர் முகம் சுழிச்சு நான் பார்த்ததே இல்லை. அது மாதிரி ஒருத்தர் நம்ம அண்ணன் சர்வீஸில் இருக்காரு. சர்வீஸ்னா அந்த மாதிரி சர்வீஸ் ஃபர்ஸ்ட் டே டு லாஸ்ட் டே வரையும் சுறுசுறுன்னு எதி மாதிரியே இருப்பார். அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். நம்ம அண்ணன் வண்டி ஓட்டுவார் சங்கர்னு அவர் பேர் அதுக்கு சீன் சங்கர் மாதிரி வச்சுக்கலாம். அவர் கூட ஆட்டோ சங்கர் தம்பி விரும்பாதியார்களே. சார் எப்படி சார் உங்களுக்கு எத்தனாவது வருஷம் வரீங்க இந்த பாத யாத்திரை? ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஆனால் இது தொடங்கி 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமா வரீங்க? இல்லை நான் வந்து 6 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் வரல. அதுக்கு முன்னாடி நான் சபரிமலை தான் ஜாஸ்தி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் நல்லா இருக்கு. அதை விட இது ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா நான் வரீங்க பாத யாத்திரை? ஒரு 30 வருஷமா வரும். 30 வருஷமாவா? ஆமா. நடந்தேவா? வயசு 44ஆவது. 44 வயசுல 30 முறை வந்திருக்காரு. இங்க 16 அதுக்கப்புறம் முன்னாடி ஆனா இந்த சபை ஆரம்பிச்சு 16 வருஷம் தான் ஆகுது. ஆமா. 44 கணக்கு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க யார் கூட போனீங்க? அது வந்து பெரம்பூர் டீம்ல போயிருந்தப்பா. பெரம்பூர் டீம் பல டீம் கடைசியா 16 வருஷமா ஒரே டீம். இப்போ இதுல ஆமா தாய் கிடைக்கிறது வந்தோம்பா. இப்போ நாங்களே தாய் ஆயிட்டோம். இப்போ இவ்வளோ வருஷம் பாத யாத்திரை வரீங்களே, முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் நிம்மதியாக இருக்குது. 4 நாள் நிம்மதியாக இருக்குது. 4 நாள் நிம்மதி. அதாவது குடும்பத்தில் வாழ்க்கையில் படுற கஷ்டத்தை விட இங்கே படுற கஷ்டம் அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற ஒரு ஃபீல். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கோயில் யானைகள்லாம் காட்டில் எப்படி சந்தோஷமா இருக்கோ அந்த மாதிரி எங்களெல்லாம் கோயிலில் மாதிரி எங்களை நரகத்தில் வச்சாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பாத யாத்திரை தான் இது. நீங்க என்ன சார் பண்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் பாத யாத்திரை வரீங்களா? பாத யாத்திரை தான் இருக்கும். நீங்க எப்படின்னா பாத யாத்திரை விளையாட்டா பேசணும், அது விளையாட்டு. சர்வீஸ் வரீங்களே, நீங்க எப்போ பாத யாத்திரை 44 வருஷமா வரீங்க? மைக்கேல் கையில சீரியஸாவே பேசுறாங்க. இப்போ சீரியஸா பேசினா அப்படி இல்லை. இது வந்து நம்ம குருசாமி வந்து சென்னையில் சொல்லி அனுப்பிச்சாரு. லேட்டஸ்டாக ஒரு வீடியோ போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, ஒரு வண்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அப்போ வந்து வண்டி மட்டும் போகும், வண்டியோட பாடி மட்டும் கீழே விடும், வண்டி மட்டும் அந்த சேஸோட போயிடும். என்ன சொல்ல வராங்கன்னா, நீ இறந்துட்டீங்கன்னா உடம்பு மட்டும் இங்கே தான் இருக்கும், ஆத்மா போயிடும், உடம்பு இங்கே ஊந்துடும், ஆத்மா மட்டும் டிராவல் ஆகி போயிடும். அந்த ஆத்மா டிராவல் ஆகிட்டு அடுத்த வண்டியை மாதிரி சட்டையை மாட்டி போயிடும். நம்ம எவ்வளோ பிறவி வேணா எடுக்கலாம். எது நமக்கு வந்து நல்லது, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரே பிறவி மனித பிறவி மட்டும்தான். ஒரு நாயால் மனுஷனாக முடியாது. நம்ம மனுஷனாக நாயாவே இருக்கிறோம். ஆனால் மனுஷனாக வந்து இறைநிலைக்கு போகிறதுக்கு ஒரே பிறவி மனித பிறவி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இல்லையா, அதனால எந்த ஒரு செயலையுமே இப்போ கேவிஜி என்ன மட்டும் ஏன் தனித்தன்மையா இருக்காருன்னா, குப்பை இந்த இடத்த கிளீன் பண்ண கூட அது பக்காவா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த குப்பையை எடுத்து அங்க போட்டா குப்பை கிளீன் ஆச்சு ஆயிடும். அப்ப அங்க என்ன ஆகும்? குப்பையாகும். அது இல்லாம செய்யறது அவருடைய வேலை. அவர்கிட்ட இருந்து அவருடைய நம்மளுடைய அவருடைய ஒவ்வொருத்தரும் ஒரு தன்மை இருக்கும். இப்ப ஆனந்த நெட்டாச்சியில ஆனந்த அந்த பொறுமை நிதானம், கேவிஜி நெட்ட அந்த சுறுசுறுப்பு, ஒரு விஷயத்த இப்படி பண்றது எல்லாருமே குறை சொல்லலாம், குறை இல்லாத விஷயமே கிடையாது. ஆனா எப்படி செய்யணும்னு அங்க கத்துக்கலாம். நான் அவர்கிட்ட வந்து ஏன் ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கேன்னா, எப்படி
எப்படி இது முடியுது? அப்ப நம்மளால முடியல. உன்னால முடியுதா, என்னால முடியுது. உன்னால அப்படி என்னால முடியாது. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின். நம்ம வந்து இறைநிலையை அடையணும்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கத்தில் நிறைய இருக்குது, அதுக்குள்ள போகணும், அது பெரிய கதை. இந்த சுய ஒழுக்கம் நம்ம அந்த விரும்ப விடும். அதுக்கு வந்து நம்ம பலதரப்பட்ட பேரை பார்க்குறோம். ஒருத்தன் என்னப்பா சாம்பார்ல உப்பு இல்லைன்னுவான், ஒருத்தன் காரமா இருக்குதுன்னுவான், ஒருத்தன் ஆறி போயிருக்குதுன்னுவான். சாம்பாரை ஒரே சாம்பார் தான், சாம்பாரே வரலன்னுவான். அந்த மாதிரி இந்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா ஆன்மீக டச் இல்லாம ஒரு நாள் போகவே முடியாது. பகுத்தறிவு பேசிட்டு உன்னால ஒரு பாவம் ஒரு கெட்டது நல்லது அது ரெண்டும் தெரியாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது இறை நம்பிக்கையோட தான் நீ செய்ய முடியும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சில பேர் சொல்லுவான், ஏன்டா எங்க திருப்பதிக்கு பஸ் இல்லையா, கார் இல்லையா, ஃபிளைட் இல்லையான்னுவான். அது விஷயம் இல்லை. நம்ம குழந்தையா பிறக்கிறப்போ நமக்கு அம்மா பால் கொடுக்குறாங்க. 1 வயசுல கிண்ணத்துல ஊட்டுறாங்க, 2 வயசுல தட்டுல ஊட்டுறாங்க, 5 வயசுல சோத்தை போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கும் ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து விளையாட்டா செய்யற விஷயம் நமக்கு விளையாட்டா இருக்கும். நம்ம முதல் ஆவே எழுத முடியாது நம்மளால. அந்த ஆ இப்ப பார்த்தா நம்மளுக்கு திட்டுவோம், என்னடா இது ஆவணும். அது அப்பா ஒரு கட்டமா நம்ம அடுத்த நிலவுக்கு போனோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு ஈடுபாடு பண்ணி ஆகணும். இந்த 250 பேரும் ஒரு குடும்பம். அந்த 250 பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு 3 பேர்னா கூட 750 பேர். அந்த 750 பேரும் இந்த மாதிரி இறை நம்பிக்கையில் இருந்தாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கடைபிடிப்போம், அடுத்தடுத்து எடுத்துன்னு போவோம். இந்த விஷயத்துல என்னன்னா நிறைய கத்துக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்கலாம், சாவர கத்துக்கலாம். அது விஷயம் இல்லை. எதை நம்ம செய்யலாம், எதை செய்யக்கூடாது. நம்மளுடைய மூட நம்பிக்கைன்னு சொல்றது இல்லை. நம்பிக்கைய பக்கத்துல மூடன் ஒரு விஷயத்தை போட்டான். அந்த மூட நம்பிக்கைய உள்ள போனா எல்லாமே தெய்வ நம்பிக்கை, எல்லாமே நல்ல நம்பிக்கை. அதை எடுத்து சொல்ல தெரிய தலைமுறைக்கு இல்ல. வெத்தலைப்பாக்கு எதுக்கு வைக்கிறான்னு தெரியாது, தேங்காய் எதுக்கு வைக்கிறான்னு தெரியாது, கற்பூரம் தெரியாது. தெரியாததால கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியாதால அதை மூட நம்பிக்கை சொல்லிட்டான். அதை விடுங்க, எல்லாத்தையுமே நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஏன் விளக்கேற்றி வைக்கிறான் ஃப்ரண்ட்ல கேட்டிருப்போமா? ஏன் ஏற்றி வைக்கிறோம் கேளுங்க, தெரிஞ்சுக்கங்க. இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து நமக்கு எல்லாம் சொல்லியிருப்பான், கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்து வந்த இந்தியா மேல வந்திருக்கல. ஆனா 18 முறையை ஓட விட்ட தெரியுமா உங்களுக்கு? வரலாறு மறைக்கப்பட்டது, வரலாறு மாற்றி எழுதப்பட்டது. நம்ம பரம்பரை 16 முறை ஓட விட்டுருக்கான். முதல் முறை சாவடிக்க முடியாது நம்மளால. நம்ம கிட்ட இறக்கே இருக்குது. இந்த மண்ணு இந்திய மண்ணில் இறக்கே இருக்குது, தெய்வ நம்பிக்கை இருக்குது. அவனை அடிச்சு ஓட விட்டுருந்தோம்னா அநேக சில பேர் இருப்பான், தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா வரலாறு சொல்லுது 16 முறை ஓட விட்டான். அவன் தன்னம்பிக்கையை பாருன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அவனோட தன்னம்பிக்கை பாருன்ட்டு ஓட விட்டு நம்ம தாத்தா பூட்டுன்னு சொல்றானுல்ல. அதுக்கு நம்ம மத நம்பிக்கை கடைபிடிங்க. இது அரசியல் கிடையாது, அரசியல் மாற்றி அமைக்கப்பட்டது. எல்லாத்தையும் விளையாட்டா பாருங்க. எல்லாமே விளையாட்டுல தான் பெரிய விஷயம் புரிஞ்சிருக்குது. ரொம்ப பேசினே இருப்போம். நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்து மதத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், தெய்வ பக்தி அதிகமா இருக்கணும். நம்ம பசங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம குழுவுல எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் வராங்கன்னா, இந்த வருஷம் வந்து நாளைக்கு மாலி அமாவாசை வரவே நிறைய பேர் ட்ராப் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா புக் பண்ணது வந்து 350 பேர் புக் பண்ணியிருந்தாங்க, 50 பேர் ட்ராப் ஆனாங்க. திருப்பி இந்த மாலி அமாவாசையில 257 பேர் வந்தாங்க. வரவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான பெனிஃபிட் இது இதனால? அதாவது நன்மைகள் நீங்க இந்த கேள்வியே தப்பு. இருங்க, இதுதான் பெனிஃபிட்ன்ற வார்த்தை என்னன்னா, இது வந்து வியாபாரமா போயிடும். நான் அதான் கேள்வி முடிக்கலன்னு சொல்ல வந்தேன். அதாவது வந்தவங்க எனக்கு இந்த மாதிரி நன்மைகள் நடந்திருக்குது, இதனால இல்ல முடிச்சிரு, நான் முடியல, எனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கு, இதனால எனக்கு ஒரு பேச்சு பிசிக்கலா எனக்கு நல்லா இருக்கும், இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமா அப்படி வந்ததுனால கடவுள் எனக்கு இப்படி ஒரு நல்ல பலனை கொடுத்தாரு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்க வரும் உங்ககிட்ட எல்லாம். இது ஷேர் பண்ணிருக்கீங்களா? இது மாதிரி கேள்வியே முதல்ல வந்து தப்பு. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க காத்த டெய்லி சுவாசிக்கிறீங்களா? எங்க காட்டுங்க, காட்ட முடியாதுல்ல. இது உணரதான் முடியும். இது வந்து என்னன்னா, இப்ப வந்து என்ன கிடைக்குதுன்னு மத்தவன் சொல்லும் போது என்னன்னா, அது வந்து ஒரு தப்பான விளம்பரம் ஆகுது. அப்போ உன்னை கேட்பான், நீ கோயிலுக்கு போயிட்டு அவனுக்கு கண்ணு தெரியுமா கேட்பான். கண்ணு தெரியுமா? அது மருத்துவம். அடிபட்டுச்சு, நீ வந்து
கல்லாமை, அறியாமை, இயலாமை, முடியாமை, கொல்லாமை, பொறாமை, இந்த மாதிரி ஆமைகளை உள்ள வச்சிருந்தா உன்னால ஒரு நம்பிக்கை நல்ல விஷயத்துக்கு போக முடியாது. இந்த கெட்டதெல்லாம் விட்டுருங்க, கேள்வியிலேயே நான் என்ன பண்ணேன்னா என்ன கிடைக்குதுன்னு போது அது வியாபாரமாய் போகுது. ஏன்னா இது சில பேர் அது கூட கேட்பாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம இந்தியாவில பெரும்பான்மையான மக்கள் ஏன் வந்து மற்ற மதத்துக்கு மாறுறாங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு கேட்கறான். அது அவனுக்கு சொல்ல தெரியல. இங்க வாங்க, நாங்க வந்து உங்க பொண்ணு சரியாயிடும், கல்யாணம், அப்ப கிடைக்குதுன்னு கூப்பிடுவே அவன் போயிடுறான். இந்த கிடைக்குது இந்த விஷயத்துக்குள்ள போவாதீங்க. எங்க போனாலும் கிடைக்காது, அது வேற விஷயம். அதுதான் இதை உள்ள நம்ம அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கறது வந்து என்னோட கேள்வி கிடையாது. என்ன அதாவது இந்த நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சில பேர் கேட்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மலை மேல பஸ்லயோ கார்லயோ போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்புறம் அது இல்லாம நீங்க வந்து சென்னையில இருந்து நடந்து போய் சாமி கும்பிடுறீங்க. உங்களுக்கு கடவுள் வந்து நிறைய கொடுப்பாரு, அவங்களுக்கு கம்மியா கொடுப்பாரு, அந்த மாதிரி யாராவது சில பேர் கேள்வி கேட்பாங்க கமெண்ட்ல. அதுக்கு நான் பதில் போனா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், என்ன போடலான்ட்டு. இப்போ உங்க அப்பாவை என்ன கூப்பிடுறீங்க? அப்பா தான் கூப்பிடுவோம். வேற ஏதாவது கூப்பிடுறீங்களா? இல்லை, எல்லாரும் அப்பா தான் கூப்பிடுவேன். அடிப்பட்ட அம்மா, அடிப்பட்டு என்ன கூப்பிடுறீங்க? முதல்ல அம்மா அப்பா கூப்பிடுறீங்க. நமக்கு வந்து இந்த வாகனன்றது இப்பதான் கண்டுபிடிச்சது. வாகனம் கண்டுபிடிச்சதுல வந்தோம். நம்ம வாகனத்துக்கு முன்னாடி கால்நடையா தான் இருக்கும். கால்நடையா வந்தோம், கால்நடையை பயன்படுத்தி வந்தோம். இப்போ நமக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம பழைய நிலைமைக்கு போக தேவையில்லை. ஆனா நினைச்சு பக்கத்தை நடந்து வரும். இதுல வந்து நம்ம பிசிக்கலா உடம்பு ஃபிட் ஆகும், நம்ம கொலஸ்ட்ரால் கம்மியாகும், சுகர் கலவு கம்மியாகும், ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். நம்ம இயற்கை கூட ஒன்றி வாழலாம். நம்ம சட்டை போடுறோம், எந்த விலங்காவது சட்டை போட்டுக்கிறா? ஜெட்டி போடுறோம். அது அதுவா இருக்குது. நம்ம அதுவா இல்லாம அதுதான் பிரச்சனை. நம்ம நடந்து வரதால பிசிக்கலாவும் மென்டலாவும் நல்லா இருக்கும். அதுல வரும். இதுல வந்து எந்த விதமான பெனிஃபிட் நமக்கு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிசிக்கல், மென்டல் நல்லா இருக்கும். சரி சாமி, ரொம்ப நன்றி. இது மாதிரி அடுத்தடுத்து வருஷங்களும் உங்களுடைய பயணங்கள் தொடர எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கடவுள் நன்றி சாமி, நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திருச்சானூர் அங்கேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஸ்பிட் ஆகி திருமலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான். நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி சிட்டிக்கு கீழே நடந்து போவாங்க. இது வந்து மேல்மட்ட சாலை பிரிட்ஜு. இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் நான் ட்ராவல் பண்ணதில் நான் பார்த்து இது வந்து நீளமான பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். இதோடைய பெரிய நீளமான பிரிட்ஜ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அவ்வளோ தூரமாக கிட்டத்தட்ட வந்து 4-5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீளமான பிரிட்ஜ் அது. சரி, ஓகே. இப்போது ஆப்போசிட்டில் தெரியுறதா பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை, திருப்பதியோட திருமலை அதுதான். ஸோ அதை நோக்கி தான் நம்மளும் பயணம் செய்கிறோம். பக்தர்களும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 257 பேருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான தரிசன நேரம், அவங்கவுங்க தனித்தனியாக வந்து தங்குறதுக்கு இடம், அந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு செரமனி அங்கேயே வந்து முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த 4 நாளோட நடைபயணத்தோட ஃபைனல் மேட்ச்சே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீல், எல்லாரோட ஃபீலுமே. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாகவே வந்து போகிறாங்க. யாருமே வந்து 4 நாள் 150 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்ற ஒரு தொய்வே இல்லை. நம்ம ஃபைனல் மேட்ச்சை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கே தவிர எனர்ஜியாக தான் போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்கு வந்து டோட்டலாக 3550 படிக்கட்டுகள். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற போகிறாங்க. கிலோமீட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12-14 வர மாதிரி சொல்கிறாங்க. இருக்கும், அந்த மாதிரி தூரம் தான் வருது. ஸோ இது வந்து படி வழியாக ஏறக்கூடிய தூரம் இப்போ நான் சொன்னது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம படியேறும்போது சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவோட டெபுட்டி சிஎம் திரு பவன் கல்யாண் அவர்களும் வந்து இன்றைக்கி தான் வந்து திருமலைக்கு படிக்கட்டுகள் வழியாக பயணம் செய்கிறாரு. ஸோ அதுவும் ஒரு சிறப்பு. இன்றைக்கி அதுவும் பார்த்துருக்கோம் கூட்டமாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கீழ் திருப்பதியான அலிப்பிரி அங்கே வந்து மதிய உணவு வந்து எல்லோரும் அங்கே கீழே முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் சிறிது ஓய்வு எடுத்துகிட்டு படிக்கட்டு ஏறுறவங்க ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்க்க போகிறோம். திரு பவன் கல்யாண் வந்ததையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம்.
இன்னும் அந்த படிக்கட்டில் ஏறுறது நம்மளும் கேமரா எடுத்துகிட்டு கூடவே ஏறுற படிக்கட்டு. ஸோ அதை லைவாக பார்க்க போகிறோம். லைவானா வீடியோவாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதோடைய அனுபவங்கள், அதில் என்னெல்லாம் வந்து இருக்குது அந்த படிக்கட்டு ஏறுற விஷயத்தில் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கவரி சேனலில் பேர் கிரில்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் பாருங்கள். இது வந்து 4ஆம் நாள் 4வது பார்ட் வீடியோ இப்போது முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் எதிர தெரியுது பாருங்கள், அதான் அலிப்பிரி. ஸோ சைடில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் திருமலையோட என்ட்ரன்ஸ் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள் வந்துட்டோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோஸ் பார்ப்பீங்க. படிக்கட்டு ஏறுற வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருமலை லைட்டிங்கில் பார்க்க போகிறீங்க. நன்றி.